பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், ஸ்தோத்திரங்களை சொல்லிக் கொள்கிறேன். ஒரு வாரம் கேப்க்கு அப்புறம் மீண்டும் நம்ம எஸ்ஐசியில் ஜாயின் பண்ணியிருக்கிறோம். இது வந்து யூடியூப் ஆடியன்ஸ்க்கு. ஜூம் ஆடியன்ஸ் ரெகுலராக போன வீக் வந்து குமுதாண்டி நம்மளுக்கு வேர்ட் ஆஃப் காட் ஷேர் பண்ணாங்க. ஸோ கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் வந்து ஆஹ், நம்மளுடைய அந்த சீரியஸ் கண்டினியூஷன்ல தான் நம்ம இருக்கோம். நான் ஸ்க்ரீனில் ஒரு பிக்சர் போட்டுடுறேன். ஒரு குவிக் ரிமைண்டர், இந்த மாதத்தின் 5வது வாரத்தில் இருக்கிறோம். ஸோ இந்த மந்த்ல வந்து ஆல்ரெடி 3 வாரங்கள் வந்து முக்கியமான ஒரு தலைப்பை குறித்து நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். எல்லாருக்குமே, அதாவது ரெகுலரா எங்களோட இணைந்து பயணிக்கிற எல்லாருக்குமே இது தெரியும். இன்கேஸ் நீங்க வந்து எஸ்ஐசி திருச்சபைக்கு ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்றீங்க, ஆர் நான் இந்த மந்த்லாம் ஃபாலோ பண்ணலப்பா அப்படின்னாலும் பரவாயில்ல. இந்த வார்த்தை வந்து உங்களுக்கும் லிங்காவும் உங்களுக்கும் புரியுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ரொம்ப பிரயோஜனமான ஒரு கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாள் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து கர்த்தரை அறியாதவங்களுக்கு கூட இது பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். அதாவது புதுசா கேட்கறவங்க, கிறிஸ்டியன் இல்லை ஆனா ஏதோ ஐ ஹேப்பன் டு see திஸ் மெசேஜ் அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே உங்களுக்குமே இது பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதத்துடைய வேர்ட் ஆஃப் த மந்த் என்ன, நவம்பர் மாதம் அப்படின்னா அப்கிரேட் டு ஸ்பிரிட் ஃபோக்கஸ் லைஃப் ஸ்டைல். அதாவது ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை முறை, ஆவியை மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கை முறை. அதாவது எந்த ஆவி அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர், நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவி. ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றா நம்மளுடைய உடலை பிரிக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்துல உடலும் முக்கியம், சரீரமும் முக்கியம், ஆத்மாவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆத்மாவும் வெளியேற பெற்றது. ஆனா இந்த மாதம் நம்மளுடைய ஃபோக்கஸை கொஞ்சம் அதிகமா மற்ற இரண்டை காட்டிலும், அதுவும் முக்கியம் தான், ஆனா அதை காட்டிலும் அதிக மையப்படுத்தி எதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு 3 வாரங்களா நம்ம தியானிச்சோம் அப்படின்னா ஸ்பிரிட்டை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆவியை மையமாய் கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்ந்தா எந்தெந்த விதமான அட்வான்டேஜஸ், ஏன் அப்படி இருக்கணும்ன்றதுலாம் போன வாரம் மெசேஜஸ்ல நம்ம கேட்டோம். இன்கேஸ் அதோடைய வீடியோஸ் நீங்க வேணும்னா என்னுடைய யூடியூப் சேனல்ல நீங்க சர்ச் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, ஸோ ஸ்பிரிட் ஃபோக்கஸ் லைஃப் ஸ்டைல் வாழ சொல்லி ஏசப்பா நம்ம கிட்ட ஆவியானவர் நம்ம கிட்ட வந்து இந்த மந்த் எதிர்பார்க்கிறாரு. அது எஸ்ஐசியோட இணைந்து பயணிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஒரு பார்ப்பு நம்மளுடைய அப்பா கிட்ட இருக்கு அப்படின்னு நம்ம விசுவாசிக்கலாம். இன்றைக்கு நம்ம பார்க்க போறது, இதுக்கு முன்பதாக நம்ம பார்த்ததெல்லாம் ஏன் ஸ்பிரிட் ஃபோக்கஸ் லைஃப் ஸ்டைல், அதோட அட்வான்டேஜஸ் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த நாள்ல முக்கியமான ஒரு ஒரு ஆபத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். இது வந்து இது இல்லாம நம்ம தப்பிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது நான் இப்ப சொல்ல போற மெசேஜோட ஒரு மையம், ஒரு வார்த்தை, அதுல சிக்காம இருந்தா சூப்பரா ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை முறையை நம்ம வாழலாம். இயேசு கிறிஸ்து அதுல சிக்கல. ஆனா அவர் தான் ஹீரோவே, பைபிளோட அல்டிமேட்டு ஹீரோவே நம்ம தலைவர் இயேசு கிறிஸ்து தான். அந்த ஹீரோ அதுல சிக்கல. எப்படி அதுல இருந்து தப்பிச்சுக்கினாரு, நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் பண்றாரு நம்ம பார்க்கலாம். ஆப்போசிட் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதாவது நம்ம ஸ்பிரிட் ஃபோக்கஸ் லைஃப் ஸ்டைல், ஓகேவா, ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கைக்கு ஆப்போசிட்டா ஒன்று இருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னா மதத்தினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. ஆப்போசிட் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா ரிலிஜியன். ரிலிஜியனும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் கிட்ட கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா கிட்ட கிட்ட இருக்க முடியாது. ஏன்னா ரிலிஜியன், மதம் ஒரு சில காரியங்களை செய்ய சொல்லும், ஆனா ஆவியினால் நடத்தப்படுறவங்க, ஆவியானவரால் நடத்தப்படுறவங்க சில விஷயத்துக்கு வந்து ஒத்துப்ப முடியாது. ஆனா மதம் வந்து அதை செய்ய சொல்லும். உதாரணத்துக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் பாருங்களேன். ஆர் யூ ஸ்பிரிட் ட்ரிவன் ஆர் ரிலிஜியன் ட்ரிவன்? நீங்க ஆவியினால் நடத்தப்படுகிறீர்களா அல்லது மதத்தினால் நடத்தப்படுகிறீர்களா? என்ன பிரதர், ரெண்டும் ஒண்ணுதான் நினைச்சுன்னுக்கிறேன், நீங்க என்ன இப்படி சொல்றீங்களா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நான் பேச பேச போக உங்களுக்கு புரியும். இந்த வார்த்தையிலேயே இருக்கு பாருங்களேன், ஸ்பிரிச்சுவல் அப்படின்ற வார்த்தையிலேயே ரிச்சுவல் அப்படின்ற வார்த்தை இருக்கு. கடைசி வார்த்தை பாருங்க, ஸ்பிரிச்சுவல். ஓகேவா? சோ ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவல் இந்த மாதம் முழுவதும் நிறைய பேசணும். நீங்க ஸ்பிரிச்சுவலா ஆர் வெறும் ரிச்சுவலா? அதாவது ஆவிக்குரிய மனுஷனா, மனுஷியா, அல்லது வெறும் சடங்குகளை, ரிச்சுவல்ஸை ஃபாலோ பண்ற ஒரு மத கிறிஸ்தவனா? கிறிஸ்தவம் மதமே கிடையாது, அது ஒரு மார்க்கம். ஏசப்பா வந்து ஒரு ஃபாலோ, என்னை பின்பற்றுன்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பா, நான் என்னுடைய வழிமுறைகளை, என்னுடைய கொள்கைகளை, என்னுடைய கோட்பாடுகளை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணிட்டு அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாரு. அது இந்த உலகம் தன்னுடைய வசதிக்கு ஏற்ப தன்னுடைய கணக்கு வழக்குகள், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஃபாலோ அப்ஸ்ன்ற ஒரு காரணத்துக்காக அது வந்து மதமா ஆக்கப்பட்டிருக்குது. பட் இயேசுவானவர் எந்த விதமான மதத்தையும் ஸ்தாபிக்கல. அவர் மதத்துக்கும் அவருக்கும் சம்மந்தமே கிடையாது. அவர் மதத்தை விட்டு தூரமா தான் இருந்தாரு, யூத மதம் உட்பட. சில விஷயங்கள் அவர் கீழ்ப்படிஞ்சாரு யூத அந்த அந்த வாழ்க்கை முறையில. ஆனா அவர் எந்த மதத்துக்குள்ளும் ஃபுல்லா இருக்க முடியாது. அவர் வந்து ஒரு மதம் என்கிற சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள, ஒரு பாக்ஸ்க்குள்ள அவர் வந்து போடவும் முடியாது. ஹல்லேலூயா.
ஸோ நீங்க யோசிச்சு பாருங்க, நான் ஸ்பிரிச்சுவலா இருக்கிறேன்னா, நீங்க ஸ்பிரிச்சுவலா இருக்கிறீங்களா, இல்ல வெறும் ரிச்சுவல் சடங்குகளை பின்பற்றி கொண்டு இருக்கிறீரா அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. உதாரணம் சொல்றேன் பாருங்க, நிறைய பேருக்கு இது புரியாம இருக்கலாம். உதாரணம் சொல்றேன். ரிலிஜியன் என்ன சொல்லும், மதம் என்ன சொல்லும் அப்படின்னா, ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்கணும். அதனால அந்த பரிசுத்தத்தின் பேர்ல அதுல எந்த விதமான வேலையும் செய்யக்கூடாதுன்னு பழைய ஏற்பாடு மதம் சொல்லுச்சு. பழைய ஏற்பாடு முறைமைகள் அந்த ஸ்ட்ராங் கமாண்ட்ஸ் சொல்லுச்சு. அதோட கூட சேர்ந்து ஓய்வு நாள் அன்று சுகப்படுத்தக்கூடாதுன்ற ஒரு பெரிய, ஏன்னா அதுவும் ஒரு வேலை, சுகப்படுத்துறது செய்யக்கூடாதுன்னு ஒரு ஒரு சடங்கு இருக்கு, ஒரு சட்டம் இருக்குது, ஒரு திட்டம் இருக்குது. அது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஒரு கமாண்ட். ஏசப்பா என்ன பண்றாரு, அதை வச்சு அடிச்சு உடைக்கிறேன்றதுனால அந்த மதத்துல எப்படி சிக்காம இருக்கிறாரு பாருங்க. அது ஒரு மதம், ஒரு சடங்கு, அது இவங்க சொல்ற ஒரு பிரதான கற்பனை கட்டளை, எப்படி வேணா வச்சுக்கலாம். அதை ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ணி ஓய்வு நாள் அன்னைக்கு சுகப்படுத்துறாரு. அது வந்து பெரிய டிஸ்டர்பன்ஸை அந்த மதத்தை பின்பற்றுகிற வேத பாரகர், பரிசேயர், இவங்களெல்லாம் பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணிச்சு. ஏன் அவனா அப்படின்னா, அவங்க வந்து யூத மதத்தை, யூத அந்த ஒரு அந்த ஒரு சிஸ்டம், அவங்களுடைய அந்த தோராவை பயங்கரமா ரொம்ப ஸ்ட்ராங்கா மோசையோட நியாய பிரமாணங்களை ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க ஃபாலோ பண்ணதுனால அதே காட் ட்ரிகர்டு. அவங்க வந்து பயங்கரமா டிஸ்டர்ப் ஆகும். இன்றைக்கும் நீங்களும், உண்மை கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் கர்த்தருடைய வேதத்தின்படி உங்க வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா, நிறைய நிறைய மத கிறிஸ்தவர்களை பயங்கரமாக நீங்கள் ட்ரிகர் பண்ணுவீர்கள். உங்களுடைய ஹேர் ஸ்டைலும், இப்ப என் ஹேர் ஸ்டைல், என் தாடி கூட நிறைய மத கிறிஸ்தவர்களை பயங்கரமா ட்ரிகர் பண்ணும். ஏன்? அவங்களே ஒரு அசம்ஷன் வச்சுருப்பாங்க, கிறிஸ்தவனா இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் முடி வெட்டணும், இப்படிதான் தாடி வச்சிருக்கணும், தாடியே வைக்கக்கூடாது, மீசிய, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வச்சுக்கிறாங்க. ஆனா நம்மளுடைய வாழ்க்கை முறை என்ன? ஸ்பிரிட் ஃபோக்கஸ் லைஃப் ஸ்டைல். ஓகே, ஆவியானவரால் ஆவியினால் நடத்தப்படுற ஒரு வாழ்க்கை முறை. எக்ஸ்டர்னல் காரியங்களை குறித்து அதிகமா கவலைப்படுறது இல்லை. மாடஸ்டா இருந்தா போதும். நம்மளுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லா நம்மளுடைய ஆத்மா மேலேயும் ஆவியின் மேலேயும் தான் அதிகமா இருக்கு. ஹல்லேலூயா. ஓகே, ஜீசஸோட எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஜீசஸோட எக்ஸாம்பிள் வந்து மதம் சொல்லிச்சு ஓய்வு நாள் அன்னைக்கு குணப்படுத்தக்கூடாது, ஏன்னா அது ஒரு வேலை, கர்த்தருடைய இது வந்து பரிசுத்தமா ஆசரிக்கணும் ஓய்வு நாள. ஆனா ஆண்டவர் இயேசு என்ன பண்றாரு அப்படின்னா, நான் வந்து இதை வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் தான், அவர் பண்ணது வந்து அப்கிரேட் தானே. நீங்க எதுக்கு ஃபாலோ பண்றீங்க, என்ன ஃபாலோ பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு புரிதல் எல்லாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு உதாரணமே சொல்றாரு. ஏன்பா உன் மாடோ பழத்துல விழுந்துச்சு, கிணத்துல விழுந்துச்சுன்னா ஓய்வு நாளுன்னு தூக்காம இருப்பியா? அப்போ ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு அனிமலுக்கே அவ்வளோ விஷயம், அவ்வளோ உண்மையா நீ இருக்கும் போது, அதை காப்பாத்து நினைக்கும் போது, என் செல்லங்க, என் மக்கள், அவன் காலங்காலமா சிக்னஸ்ல இருக்கிறான், சூமன கையோட இருக்கிறான், அவனை குணப்படுத்தினா உனக்கு என்னடா பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் குணப்படுத்துன்னு சொல்லி குணமும் படுத்துறாரு, பாவங்களையும் மன்னிக்கிறாரு. இது வந்து கிறிஸ்தவ, ஐ மீன் அந்த மதத்துல இருந்த யூதர்களுக்கு வந்து பயங்கர ட்ரிகர் ஆயிடுச்சு. இது ஒரு எக்ஸாம்பிள். அந்த மாதிரி ரிலிஜியனுக்கு அப்படியே ஏன் ஸ்பிரிட் ஃபோக்கஸ் லைஃப் ஸ்டைல் வந்து அப்படியே ரிலிஜனுக்கு ஆப்போசிட் அப்படின்னா, இயேசுவானவர் 100% ஸ்பிரிட் ஃபோக்கஸ் லைஃப் ஸ்டைல வாழ்ந்துனுங்கிறாரு. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறைவேற்றிடுவாரு. அவரு யூத முறையின்படி கிளீனா இருக்கணும், கால்கள்லாம் நல்லா கழுவணும், கை நல்லா கழுவி தான் சாப்பிடணும், அவருக்கு தெரியும். அவரு கிளீன் பண்றாரு. ஆனா அவங்க கூட அந்த சீஷர்கள் அதை பின்பற்றாத பட்சத்துல ஒரு 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 கம்ப்ளைண்ட் வரும்போது அதை எப்படி ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். கை கழுவாம சாப்பிட்டுறாங்க ஒரு பசியில, அப்போ வந்து சுத்தி இருக்கலாம், அவங்க சீஷர்கள் நம்ம முறைமைகளை சரியா பின்பற்ற மாட்டாங்களே, கை கழுவாம சாப்பிடுறாங்களே, அது பெரிய பாவம் மாதிரி. பாவம் தான், அவங்களுடைய மதம் வந்து அது பெரிய தப்புன்னு சொல்லிச்சு. ஆனா ஏசப்பா என்ன ஒரே வாரத்துல ஆச்சு அப்கிரேட் பண்ணிடுறாருன்னா, ஏன்பா வெளியில இருந்து என்ன உள்ள போதோ அது உன்னை தீட்டுப்படுத்தாது, உங்களுக்குள்ள இருந்து மோசமான எண்ணங்கள் வெளியே வருது இல்லையா, உன் வாயில இருந்து வார்த்தைகள், அது மத்தவங்களை தீட்டுப்படுத்தும் சொல்லிட்டு இங்க இருந்த அந்த மதத்தை தூக்கி வாழ்க்கை முறை லைஃப் ஸ்டைல், ஸ்பிரிட் ஃபோக்கஸ் லைஃப் ஸ்டைல் தூக்கி ஹைல வச்சிடறாரு, அப்கிரேட் கொடுக்குறாரு. நிறைய பேரால அந்த அப்கிரேட புரிஞ்சிக்கவும் முடியல. அந்த அப்கிரேட்னால நிறைய பேர் வந்து ட்ரிகர் ஆகும். அது மாத்திரம் இல்லாமல் மதம் சொல்லிச்சு செத்து போன எந்த ஒரு காரியத்தையும், அதாவது அது அனிமலா இருக்கலாம், அது வந்து ஹியூமன் பீங்கா இருக்கலாம், கிளீனான ஒரு பர்சன் அன்கிளீனான அசுத்தமான எதையும் தொடக்கூடாதுன்னு அவங்களுடைய ஸ்ட்ராங்கான மதம் சொல்லுச்சு. ஆனா ஏசப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு செத்து போன ஒரு பெண்ணை, எவரிவின் மகளை கையை பிடிச்சி தூக்குறாரு. ஓகேவா, அதை வந்து தொடுறாரு. ஓகேவா, தொடும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அதுக்கு முன்பதாக அவர் உயிரோட எழுப்புறாரு, அது வேற விஷயம். ஆனா அவர் தொட்டது மரித்த ஒரு சடலத்தை தான். யோசிச்சு பார்க்கும்போது தொடவே கூடாது. ஆனா பரிசுத்த தெய்வம் தொட்டு சுகமாக்குறாரு. அவருடைய ஃபோக்கஸ் ஃபுல்லா ஸ்பிரிட் ஃபோக்கஸ், இந்த பிள்ளை நான் எழுப்ப போறேன், அதனால நான் தொட்டா கூட பரவாயில்ல தொடுறேன். இது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு இடத்துலயும் அன்கிளீனான, ஓகேவா,
மாதவிடா இருக்கிற எந்த ஸ்திரியும் பைபிள் அந்த பழைய ஏற்பாடு முறைகளின்படி அவங்க வந்து அன்கிளீன், அவங்க வந்து தீட்டு, அவங்க வந்து யாரையும் சுத்தமான யாரையும் தொடக்கூடாது. இவங்க வந்து இயேசுவை தொட இயேசு அனுமதித்தார். அவர் வந்து சர்வ சிருஷ்டி, சர்வ ஞானி, அவருக்கு தெரியாத எதுவுமே எல்லாம் சும்மா நீங்க கேட்பார் யாருப்பா என்ன தொட்டான்ற மாதிரி. அவருக்கு எல்லாமே தெரியும். அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒண்ணுமே இல்லை. 100% காட், 100% மேன்ன்றதுனால தெரிந்தேதான் அவர் அனுமதித்தார். அவர் எதுவும் போய் இது பண்ணல, ஆனா அவர் அனுமதித்தாரு. இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா அல்டிமேட்டா ஒரு ஆத்மாவுக்கு என்ன வேணும், ஹீலிங் வேணுமா, யூஸ் பண்ணிக்கோ, இது அது எந்த விதமான பாக்ஸ்ல நீ மாட்டாதன்னு சொல்லிட்டு மனிதர்களை மேன்மைப்படுத்தினார், சாங்கிய சடங்குகளை அல்ல. மனிதர்களுடைய தேவைகளை மேன்மைப்படுத்தினார், சாங்கியம் சடங்குகளை அல்ல, மதத்தை அல்ல. சோ சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஏசப்பா எதை அதிகமா போக்கஸ் பண்ணாரு அப்படின்னா, வெளியரங்கமான காரியங்களே அல்ல, உள்ளான மனிதனே, சுகம் உள்ளான காரியம். ஓகேவா? ஒரு ஏக்கம் உள்ளான காரியம். ஸோ மேல நான் சொன்ன ஒவ்வொரு எக்ஸாம்பிள், சாப்பாடு உள்ளான காரியம் பாருங்க. அது பசின்றது வெளியான தேவை மாதிரி இருக்கலாம். ஆனா நீ கை கழுவாம சாப்பிட்டு, இது கையை விட அவன் பசி முக்கியம், அவனுடைய எமோஷன்ஸ் முக்கியம், ஏன் அவனை ஹர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு வெளியான காரியங்களை விட உள்ளான காரியங்கள் மேல அதிகமா ஏசப்பா போக்கஸ் பண்றதை நம்ம பார்க்கிறோம். இதுக்கு ஆப்போசிட் யாருன்னா ரிலீஜியஸ் பீப்புள், மதத்தை பின்பற்றுகிறவர்கள் நல்லா கிளீனா இருப்பாங்க, சுத்தபத்தமா இருப்பாங்க, பயங்கரமா இருப்பாங்க, எல்லாமே கரெக்டா பண்ணுவாங்க. ஆனா அவங்களுடைய ஹார்ட் ரொம்ப கேவலமா இருக்கும், ரொம்ப மோசமா இருக்கும். இதையும் காட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அட்ரஸ் பண்றாரு. இன்றைக்கு அநேக வசனங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சீரியஸ் ஆஃப் பர்சன்ஸ் தான் ரொம்ப ஹை இன்டென்சிட்டி ஜீசஸ் கிறிஸ்ட நீங்க பார்க்க போறீங்க. ஏசப்பா இதெல்லாமா பேசிக்கிறாரு, இவ்வளோவா கோவப்பட்டுக்கிறாரு, இவ்வளோவா அவரை டென்ஷன் ஆக்கி இருக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம் தான், மதத்திற்கு அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட்டா அவர் பேசுறாரு. வருகிற வசனங்கள், நான் சொல்ல போற வசனங்கள் வந்து பயங்கரம் பிளாஸ்ட் பண்ண போறாரு. பிளாஸ்ட் தான் பாருங்க. மத்தேயு 23:1 அவரு என்ன சொல்றாரு பார்க்கலாம். பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களும் நோக்கி, அங்க இருக்கிற ஜனங்களை பார்த்து அட்ரஸ் பண்றாரு, தம்முடைய சீஷர்கள் அவங்களை பார்த்து அட்ரஸ் பண்றாரு. வேத பாரகரும் பரிசேயரும் மோசையினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அதாவது நியாயப்பிரமாணம். மோசையினுடைய ஆசனம்னா நியாயப்பிரமாணத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவங்க எதனா சொன்னா நீங்க செஞ்சிருங்கப்பா. ஆனா அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். நல்லா வாயிலே வட சொல்லுவானுங்க. அவன் நியாயப்பிரமாணத்தை என்னெல்லாம் சொல்றானோ அதை நீ செஞ்சுடு. ஏன்னா நியாயப்பிரமாணத்தை குத்ததே ஆண்டவர் தான். அதை செஞ்சுடு. ஆனா அவனுங்க செய்யறானுங்களா அதை செய்யாத. ஏன்னா அவன் வாய் மட்டும்தான் அவன் சொல்லுவான், ஆனா செய்ய மாட்டான். அவன் வார்த்தைகளை பின்பற்றுங்க, அவனோட செயல்களை ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு சீஷர்களுக்கு உபதேசம் பண்றாரு. என்ன கோவம் அவருக்கு, என்ன விதமான ஒரு ஒரு அப்ரோச்ல அவர் பண்றாரு அப்படின்னா, 4ஆம் வசனம், சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். நியாயப்பிரமாணம் என்கிற பெரிய மூட்டையை வந்து மனுஷங்க மேல சுமத்திட்டாங்க. ஆனா அவங்க அதுல உணர்த்தியே செய்யற மாதிரி ஒரு விரலை கூட தொடமாட்டாங்கன்னு காட் வந்து ஏசுவானவர் அட்ரஸ் பண்றாரு. தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். அவுட்வர்ட்லி திங்ஸ், அவங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லா வெளியரங்கமான காரியம். ஆனா ஏசப்பா எதை மையப்படுத்தி வராரு? ஆத்மா, உள்ளான ஹார்ட், யாருமே பார்க்க முடியாது அந்த இன்டர்னல் காரியங்களை அட்ரஸ் பண்றாரு. ஸோ இவருக்கு வந்து வெளியரங்கமான நடிப்பு இவருக்கு பிடிக்காத விஷயம். அட்ரஸ் பண்றாரு பாருங்க. 5ஆம் வசனம், தங்கள் கிரியைகள் எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள், தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி, அதாவது அவங்க ட்ரெஸ் பத்தி அட்ரஸ் பண்றாரு, தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி மற்றவங்க பார்க்கணும்னு சொல்றாரு. நல்லா அப்படியே பயங்கரமான ஒரு காஸ்டியூம், அங்கி, இதெல்லாம் பயங்கரமா பண்றாங்க. விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும், அவங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நல்ல பயங்கரமான அப்படியே ட்ரெஸ், அப்படியே அங்கி தத்து அப்படியே இப்படி வறுத்து, ஒரு விருந்து இருக்கு அப்படின்னா முதன்மையான அவங்க வந்து ஸ்பெஷல் சீட் வேணும், விஐபி சேர்ஸ் வேணும். ஜப ஆலயங்கள்ல சர்ச்சு உட்பட முதன்மையான ஆசனங்கள் அவங்க எதிர்பார்க்கிறாங்களா? சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். அவங்க என்ன ஸ்பெஷல் பேர், இந்த பதவிகள். இந்த காலத்துல நம்ம அப்ளை பண்ணோம்னா பாஸ்டர் அப்படின்ற பதவி, பிஷப் அப்படின்ற பதவி, ரெவரண்ட் அப்படின்ற பதவி. நிறைய பேர் பிஷப்னு போடலன்னா கோச்சிக்கிறாங்க, சர்டிபிகேட்ல ரெவரண்ட்னு போடலன்னா கோச்சிக்கிறாங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டேன்றாங்க. ஏன் பாஸ்டர் வரல, எனக்கு பிஷப்னு போடலப்பா, ரெவரண்ட்னே போடலப்பா, வெறும் பாஸ்டர்னு அடிச்சு வச்சுக்கிறாங்க.
இந்த மாதிரி ஆட்கள் தான் அட்ரஸ் பண்றான். அப்பயும் வந்திருக்காங்க, ரபி ரபின்னு கூப்பிடணும். ரபினா டீச்சர், இப்படி கூப்பிடணும்ன்றது எதிர்பார்க்கறாங்க. ஆண்டவர் இதெல்லாம் ரொம்ப இது பண்றாரு பாருங்க, ரொம்ப என்கரேஜே பண்றது இல்லை. அவரை பார்த்து ஒருத்தன் நல்ல போதகரன்றான், ஏன்டா என்னை பார்த்து நல்லவன்றேன், தேவனை தவிர பிதா தவிர யாரும் நல்லவெல்லாம் கிடையாது, அந்த மாதிரி சொல்லாது அப்படின்ற மாதிரி. இவர் நல்லவர் தான், ஆனாலும் அந்த கிரெடிட் எடுத்துக்க மாட்டாரு. அப்ப எந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிறாரு பாருங்க. 7ஆவது வசனம் பட்சமா, 8வது வசனம் போலாமா? நீங்களோ, இது நம்மளுக்கு ஓகேவா, சீஷர்களுக்கு தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, ஸ்பிரிட் போக்கஸ் லைஃப் ஸ்டைல வாழ விரும்ப சொல்றாரு. நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகரா இருக்கிறார். போதகர் யாருன்னா கூப்பிட்டா கூட என்ன அப்படி கூப்பிடாதப்பா, கிறிஸ்து ஒருவர் தான் போதகர் அப்படின்னு சொல்ற. நீங்கள் எல்லாரும் சகோதரர் பிரதர் சொல்லி பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்ட் பாருங்க எங்க செட் பண்றாரு பாருங்க. ஏன்னா ஜென்ரலாவே கிறிஸ்டியன்ஸ்க்கு ஒரு ஸ்தானம் கொடுக்கப்பட்டு என்ன தோணும், என்ன இப்படிதான் கூப்பிடணும், என்ன அப்படிதான் கூப்பிடணும்னு நம்மளுக்கு பதவிகள் கொடுக்கப்பட தோணும். சில பேர் அதை சொல்றாங்க ஏன்னா மக்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாது. பட் பைபிள் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரரா இருக்கிறீங்க, இந்த பதவிகள் பின்னாடிலாம் ஓடாதீங்க, பிரதர் சிஸ்டர்னு சொல்லி பழகிக்கோங்க, இதுதான் ஸ்டாண்டர்ட். யாருன்னா உங்களை பார்த்து ரபின்னா இல்ல பரவாயில்ல பிரதர்னே அட்ரஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. 9வது வசனம், பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. எந்த விதமான ஸ்டாண்டர்ட் பாத்தீங்களா? ஏன்னா இந்த தகப்பன் ஸ்தானம், ஆவிக்குரிய தகப்பன் அப்படியே தகப்பனாயிடுறாங்க பயங்கரமா. நான் யார் தெரியுமா, உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பன்ற ஸ்தானத்தை எதிர்பார்க்கறாங்க, கொடுக்காதீங்கன்றது. அவர் மட்டும்தான் பிதா, மட்டும்தான் உனக்கு பிதா, ஒரே ஒரு தகப்பன் ஸ்தானம், மற்றவங்க யாருமே அது கிட்டே வர முடியாது. பரலோகத்துல ஒருவரே உங்களுக்கு பிதாவா இருக்கிறார், அதனால இந்த இடத்தையும் ஆட்டைய போட பார்ப்பானுங்க. ரபின்ற பேரு அந்த ஒரு பதவி ஆட்டைய போட பார்ப்பாங்க. எச்சரிக்கையா இருங்க, பிதா ஆவிக்குரிய தகப்பன் நான் தான் அப்படின்ற ஒரு பெரிய பதவி எதிர்பார்ப்பாங்க உங்க வாழ்க்கையில, எச்சரிக்கையா இருங்க. 10ஆம் வசனம், நீங்கள் குருக்கள் என்றும் அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவா இருக்கிறார். குருனோ யாரையும் பார்த்து குருன்னு சொல்லிக்காதீங்க, குருக்கள்னு அழைக்கப்பட சொல்லுவாங்க. நான் யார், நீ என் சிஷ்யன், நான் உனக்கு குரு, அதனால எனக்கு குருன்னு கூப்பிடு அப்படின்ற மாதிரி நம்மள சிஷ்யன் மாதிரியும் அவங்களாம் குரு மாதிரியும் ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணி ஊழியக்காரங்களே அப்படி பண்ண வைக்கலாம். ஏன்னா அங்க பண்ணது எல்லாமே அந்த வேத பாரகர், பரிசெயர், இவங்க தான் பண்ணது. ஓகேவா? சோ காட் அட்ரஸ் பண்ற இந்த மாதிரி எச்சரிக்கையா இருங்க, என்றும் அழைக்கப்படாதிருங்கள். உங்களை யாருன்னா கூப்பிட்டாலும் நீ நோ சொல்ல கத்துக்கோ, கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவா இருக்கிறார். ஸோ யாருன்னா அந்த மாதிரி உங்களை ஒரு பதவி சொல்லிட்டு இவங்களே உசுப்பேத்தி உயர்த்தணும்னு நினைச்சாலும் வேணாம், இப்படி பிரதர் சிஸ்டர் சொல்லி பழகலாம் அப்படின்னு சொல்லி பழகுங்க. ஏன்னா இதுதான் பிதா தான், கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்லிட்டு யார் அதுக்கு ஆக்சுவல் பாத்திரவான அவங்கள ரீடைரக்ட் பண்றாரு. 11வது வசனம், உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் உங்களில் ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அதாவது ஒருத்தர் பெரியவனா இருக்கணும், ரொம்ப ஹையர் ஒரு பொறுப்பு, கிறிஸ்துக்குள்ள ஒரு மேன்மை அடையணும், யார் ஹம்பிளஸ் சர்வெண்டா இருக்கிறாங்களோ அவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ உங்களுடைய சீட்டும் உங்களுடைய சோ கால்டு பதவியும் நீங்க உட்கார அந்த விஐபி சீட்டோ அது உங்களை யாருன்னு காட்டாது. உங்களுடைய ஊழியம் அதிகமா யாரு கிரவுண்ட் லெவல்ல இறங்கி பண்றாங்களோ அவங்க தான் பரலோகத்தை பொறுத்த வரைக்கும் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாவே சொல்றாரு. 12ஆம் வசனம், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படும். இந்த வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், எந்த கான்டெக்ட்ல சொல்றாருன்னு இதனால நம்ம புரிஞ்சுக்கலாம். நீங்களே உங்களை நீங்க பில்டப் பண்ணிக்காதீங்க, நீங்களே நீங்க உயர்த்தி வச்சுக்காதீங்க. மக்கள் பிறனுடைய வாய் உன்னை புகழட்டும், நீ ஏன் உன்னை பத்தி சொல்லுங்கிற, மெயினா பரலோகம் உன்னை புகழட்டும், ஏசப்பா உன்னை பார்த்து என்ன சொல்றா அதுதான் ஃபைனல்ஸே, நீ உன்னை பார்த்து சொல்லிக்கிறத அல்ல அப்படின்னு சொல்றாரு. 13ஆம் வசனம், மாயக்காரராகிய வேத பாருங்க, இங்கதான் இன்டென்சிட்டி ஆரம்பிக்குது பாருங்க. இதெல்லாம் இதுக்கு முன்பதாக அவர் சொன்னது மக்களையும் தன்னுடைய சீஷர்களையும் பார்த்து சொல்றேன். இப்ப அப்படியே திரும்புறாரு பாருங்க, இவங்களை இந்த கும்பலை பத்தி ஒரு பெரிய பில்டப் இவங்களை பத்தியே சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா அட்ரஸ் பண்றாரு. இவர்கிட்ட பூசி மழுவுற காரியமே கிடையாது, அப்படியே வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரிலாம் பேசல, பெரிய அருவாளத்து வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்ற மாதிரி பாருங்க. மாயக்காரன், நம்மளாம் பாத்தியாருன்னா மாயக்காரன் எவ்வளவு டென்ஷன் ஆகும். வேத பாரகர், அந்த ஊர்ல வெல் ரெப்யூட்டட், அந்த தேவாலயத்துல ப்ரீச் பண்றவங்க அவங்க எல்லாம் பார்த்து அட்ரஸ் பண்றாரு. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோனா கிட்டத்தட்ட நம்ம கொலோக்கியல்ஸ்லாம் சொல்லலாம், நாசமா போவீங்களான்ற மாதிரி. ஓ டு யூ, இங்கிலீஷ்ல நல்லா இருக்கு, ஓ சபிக்கிற ஒரு வார்த்தை அது. உங்களுக்கு ஐயோ அப்படின்னா ரொம்ப, அதுவும் கர்த்தர் வாயிலிருந்து வந்த வார்த்தை பாருங்க, எவ்வளவு பரிதாபம் அது. உங்களுக்கு ஐயோ. மனுஷர் ஏன் இவருக்கு இந்த கோவம் அப்படின்னா ஏன் தெரியுமா, இந்த மதம் என்கிற பேர்ல, இந்த சடங்குன்ற பேர்ல அவர் நல்லதுக்கு கிரியேட் பண்ண டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கிற அந்த நியாய பிரமாணத்தை பெரிய சுமையாக்கி பாரமாக்கி மக்கள் அதை பின்பற்ற முடியாத அளவுக்கு ரொம்ப கடினமாக்கி
கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறமா இவனுக்கு நான் தான்ன்ற மாதிரி இருக்கிறதுலாம் ரொம்ப கண்டம் பண்ணி ஆண்டவர் சொல்றாரு, நான் மாத்த வந்துக்கிறேன்டா, இதை நியாயப்பிரமாணத்தை வந்து நிறைவேற்ற வந்திருக்கிறேன், இதை நான் அப்கிரேட் பண்ணிட்டு போறேன்னு சொல்லிட்டு லவ்ன்ற ஒரு கமாண்டை மட்டும் கொடுத்துட்டு அட்ரஸ் பண்றாரு பாருங்க. மனுஷர் பிரவேசியாதபடி, யாரு சாதாரண ஜனங்கள் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள், நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறீர்கள். நீ தான் போக மாட்ட பரலோக ராஜ்யத்துக்கு, நீ மதம் சடங்கு எல்லாத்தையும் பின்பற்றின்னு இதுதான் கடவுளே நீ ஒரு பக்கம் போயின்னு இருக்கிற, நீயும் போக மாட்ட, போறவங்களே அது உடனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா அட்ரஸ் பண்றாரு. அங்கதான் இவருக்கு கோவம் அதிகமாகுது. ஏன்னா அவருடைய அப்பா வீடு இல்லையா, அவர் உலகத்துக்கு வந்த நோக்கமே என்ன? எழுந்து போனது தேடவும் ரசிக்குவோம். மனுஷகுமாரன் வந்துக்கிறாரு, ஆனா அதுக்கு வழிக்கு பிளாக்கா இருக்கிறவங்களும் அச்சு ஓட விடுறாரு. கண்டினியூ பண்ணலாம். திருப்பி மாயக்காரராகிய வேத பாலகரை பெருசுகிறே உங்களுக்கு ஐயோ, பார்வைக்காக நீண்ட ஜபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பச்சித்து போடுகிறீர்கள், இது நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள். அதாவது நம்ம ஆட்களுக்கு தான் சொல்லவா வேணும், ஜபம் பண்றவங்கள மக்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஒரே ஒரு ஜப குறிப்பு, சிம்பிளா இயேசு நாம ஆகும்னா ஆகும், அவ்வளவுதான். அற்புத அடையாளங்கள்லாம் யாரு, அவர் யார், அவருடைய வல்லம் என்னன்னு காண்பிப்பாரு. நம்ம ஆட்களுக்கு பிடிக்காது. என்ன மாதிரி சைலண்டா ஜோம் பண்ணா பிடிக்காது, எங்க அப்பா மாதிரிலாம் ஜோம் பண்ணா சுத்தமா பிடிக்காது. சாதாரண ஜபங்களை மக்கள் விரும்புகிறது இல்லை. இவங்களுக்கு இந்த வேத பாரகர் பரிசேயர் மாதிரி பார்வைக்காக நீட்டி முழக்கி சமதகுதோ சமதளி ஏதோ வசனங்க, அந்த வாரம் அவங்க பச்சை வசனங்கள்லாம் எத்தனை வந்து அந்த ஜபத்துல கொட்டினோம். எதுக்கு பிரதர் இதெல்லாம் பண்றீங்க? எதுக்கு? நீங்க கொடுக்கப்பட்ட ஜப குறிப்புக்கும் நீங்க யூஸ் பண்ற வார்த்தைகளும் சம்மந்தமே இல்லை. சம்மந்தம்னா சம்மந்தம் பட்டிப்போம். அதுதான் மதம். மதம் என்ன பண்ணும், சம்மந்தம் இருக்குதோ இல்லையோ, ஏதோ ஒரு வசனத்தை அச்சு விடு, நீ டைம் இருக்குதோ இல்லையோ நீட்டி முழைக்க ஜோம் பண்ணு. ஆனா ஏசப்பாவுக்கு இது பிடிக்காது. ஆனா மனுஷங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். ஐ மீன் ரொம்ப பிடிக்கும். கிறிஸ்தவர்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். யாருன்னா ரொம்ப நீட்டி முழைக்க சம்மந்தம் எல்லாம் பலவாழ குழந்தை ஜோம் பண்றவங்கள நிறைய வீக்கான ஆத்துமாக்களுக்கு, வீக்கான கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐயோ பிரதர் எனக்காக எவ்வளோ அழகா ஜோம் பண்றாங்க, எவ்வளவு உருகுறாரு, சிஸ்டர் எனக்காக எவ்வளவு உருகி ஜோம் பண்றான். அதுதான். ஆனா ஆண்டவர் அட்ரஸ் பண்றது என்ன தெரியுமா, சும்மா மனுஷன் பார்க்கணும் பார்வைக்காக வழ ஜோம் பண்ணிருக்காது. விதவைகளின் வீட்டுக்கு போறீங்க, போயிட்டு அவங்கள பச்சைக்கிறீங்க, அவங்களுக்காக உருக்கி ஜோம் பண்ற மாதிரி அப்படி நீட்டி முழுகி ஜோம் பண்ற மாதிரி பண்ணி பச்சத்து போடுறீங்களேடான்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு போறது, காணிக்கு வாங்கிட்டு போறதுன்ற மாதிரி ஆக்சுவல் ராங் இன்டென்ஷன்ல யார் யாரெல்லாம் ஊழியம் செய்கிறாங்களோ அச்சு வெட்டு ஒன்று துண்டு போட்டு பழகிறார். என்னடா நச்சுனுங்கிறீங்க? பார்வைக்காக நீண்ட ஜபம் பண்றீங்க, மக்கள் பார்க்கணுன்ற மாதிரி பண்றீங்க, விதவைகளின் வீடுகளை பச்சித்து போடுகிறீர்கள், இது நிமித்தம் அதிக ஆக்கின உங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு திட்டுறாரு. 15வது வசனம். திருப்பி மாயக்காரராகிய வேத பாலகரே பரிசேரே உங்களுக்கு ஐயோ, ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள். யாரெல்லாம் வந்துருங்கப்பா நம்மளோட யூத முறையின்படி வாழ அப்படின்ற மாதிரி நல்லா எப்படியாவது சுற்றி திரிந்து ஒரு ஆத்மாவை புச்சுன்னு வந்துடுறானுங்க. அவன் உங்கள் மார்க்கத்தானான் ஆன போது, அவங்க வழிக்கு போனதுக்கு அப்புறம் அவனை உங்களிலும் ரெட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். டேய் நீ தானே நரகத்தின் மகன், அவனை நீ கூட்டின்னு வரவனே உன்னை விட டபுள் மடங்கு நரகத்தின் மகனாக்குறீர்கள், கெட்டு விடுறீங்களா அவனை அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா கடிந்து கொள்றாரு. அடுத்து பாருங்க, குருடரான வழிகாட்டிகளே உங்களுக்கு ஐயோ, நீ குருட ஆனா நீ வழிகாட்டுற, உனக்கு ஐயோ, எவனாகிலும் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லைன்னு நீ சொல்லு இருக்கிற, எவனாகிலும் தேவாலயத்தின் பொன்னின் பேர்ல, அதாவது தேவாலயத்தின் மேல ஒருத்தன் சத்தியம் பண்ணா ஒன்னும் கிடையாது, அவன் இல்லப்பா அப்படின்ற சொல்றாங்க. ஆனா தேவாலயத்தின் மேல இருக்கிற அந்த கோல்டு, ஓகேவா, பொன்னின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறாங்க. இதெல்லாம் இதான் பண்ணி வச்சுக்கிறாங்க பாருங்க. இதுதான் மதம். அடுத்து எது மேல ஹை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நான் சொல்லிட்டு நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். சில பேருக்கு இது புரியாது. ஓகேவா? மதிக்கேடரே குருடரே, எதுப்பா முக்கியம்? பொன் முக்கியமா? பொன்னை பரிசுத்தமாக்கிற தேவாலயம் எது முக்கியம்? தேவாலயம் தானே முக்கியம். ஆனா இவங்க என்ன எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கிறாங்களா? பொண்ணு முக்கியம், கோல்டுடா, அது மேல சத்தியம் பண்றதா, தேவாலயத்து மேல எதனா பண்ணு. பாத்தீங்களா, அவருக்கு ரொம்ப கோபம் ஆண்டவர். மேலும் எவனாகிலும் பலிப்பிடத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுகிறாங்களா? எவனாகிலும் அதன் மேல் இருக்கிற காணிக்கையின் பேரில் சத்தியம் பண்ணால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள். திருப்பி திட்டாரு, டே பலிப்பிடம் முக்கியமா, அது மேல இருக்கிற காணிக்கை முக்கியமாடா? மதிக்கேடரே குருடரே, எது முக்கியம்? காணிக்கையை பரிசுத்தமாக்கிற பலிப்பீடம் எது முக்கியம் சொல்லிட்டு திட்டுறாரு. ஆகையால் பலிப்பீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும்
அதில் மேலுள்ள எல்லாவற்றின் பேரிலும் சத்தியம் பண்றான். இது அந்த அந்த ஆஃபரிங், அந்த பலிப்படுத்துற மேல சத்தியம், அது மேல எது வச்சாலும் அது மேல சத்தியம் பண்றான். தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதில் வாசமா இருக்கிற ஒரு பேரிலும் சத்தியம் பண்றான். நீ தேவாலயத்தின் மேல சத்தியம் பண்றான், ஒன்னும் இல்லைன்னு சொல்ல சுத்தாத. அது யார்? அதுக்கு ஓனரு காட். அவர் மேல சத்தியம் பண்றான். அதனால எச்சரிக்கையா என்னடா சொல்லி சுத்துறீங்க, ஏன்டா திரிக்கிறீங்க, ஏன்டா இந்த மாதிரி மதன்ற பேர்ல மக்களை நெருக்குறீங்க, ஏன்டா தப்பு தப்பா சொல்லுறீங்க, எல்லாரையும் போட்டு அட்ரஸ் பண்ற ஆண்டவர். 22வது வசனம், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் தேவனுடைய சிங்காசனத்தின் பேரிலும் அதில் வீற்றிருக்கிறவன் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். மாயக்காரராகிய வேத பாரகரை பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒருத்தலாமிலும், ஒருத்தலாம் இந்த மின்ட், ஓகேவா, அது ஃபுட், ஃபுட் ரிலேட்டட், ஒருத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும், மின்ட்டு வெந்தயம் சீரகம் இதுலலாம் தசம் வாங்க கொடுக்குறீங்க, சூப்பர். இதுலலாம் தசம் வாங்க செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய, அதாவது காடுக்கு வந்து இதை செய்யறது பிரச்சனை இல்லை, இதை செய்யாம இருக்கிறீங்க, அதுதான் பிரச்சனை. நீங்க ஒருத்தலாமு, சீரகம், வேற என்ன, வெந்தயம், இதுல கூட கரெக்டா தசம பாகத்தை வச்சிருவாங்களாம், 10ல் ஒரு பங்கு, ஓகேவா, 10%. இதெல்லாம் பண்ணிட்டு நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாக, இந்த வசனம் தான் ரொம்ப முக்கியம். விசேஷித்தவர்களாகிய நீதி, இரக்கம், விசுவாசம், இதெல்லாம் விட்டுறீங்க. அவருடைய போக்கஸ் வெளியரங்கமான காரியம் இல்லை, அதே உள்ளான காரியங்களை நீங்க அட்ரஸ் பண்ணாம வெளியான என்ன நடிப்பு நடிச்சாலும் வேலைக்கே ஆகாது, பரலோக ராஜ்யம் சுதந்திரிக்க முடியாது. அதான் அட்ரஸ் பண்றான். நீ வெளியரங்கமான காரியத்துல நல்லா தசம பாகம் கொடுக்குற, சூப்பரு. ஆனா நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகள் எது? நீதி. ஸ்டார்டிங்லயே மாசத்துல எல்லா வார மெசேஜ்ல ஒரு வேர்டு ரிப்பீட், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்க. வெளியேறமான காரியம் எல்லாம் ஒண்ணுமே பிரோஜனமே கிடையாது, உலகத்துல இருக்கிற கொஞ்ச நாள் தான் பயன்படும். ஆத்துமா ஆவி வெளியேற பெற்றது பரலோக ராஜ்யத்துக்கு போனா இந்த நீதி, முதலாவது தேவனோட ராஜ்யம், அவரோட நீதியை தேடுங்க, மற்றவர்கள் ஆட்டோமேட்டிக்கா இட் வில் கெட் ஆடட் ஆன். ஓகே, கூட கொடுக்கப்படும். திருப்பி அட்ரஸ் பண்ண நீதி, இரக்கம், விசுவாசம், இதெல்லாம் விட்டுடுறீங்களேப்பான்னு சொல்லிட்டு அட்ரஸ் பண்றாரு. இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். வெளியரங்கமான இதுக்கு முன்பதாக அவங்க பண்ண காரியங்களும் முக்கியம்தான், வெளியரங்கமான தசம பாகமும் முக்கியம்தான். ஆனா இதை மட்டும் பண்ணிட்டு நீதி, இரக்கம், விசுவாசம் இதெல்லாம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ராஜா. இதையும் செய், தசம பாகத்தையும் கூட கண்டினியூ பண்ணு, இவைகளையும் செய்யுங்க, அவங்களையும் விட்டு விடாதிருங்கள். இங்க ஒரு விஷயம் அட்ரஸ் பண்றேன். நிறைய பேர் வந்து கல்ல ஒரு உபதேசம் என்ன இருக்கு இந்த காலகட்டத்துல, இல்ல நிறைய ரொம்ப நாள் காலமா இருக்குது. புதிய ஏற்பாடுல ஏசப்பா டைத்து கொடுக்க சொல்லிக்கிறாரா, தசம பாகம் கொடுக்க சொல்லிக்கிறாரு. மத்திய 23 தான் சாட்சி, ஓகேவா. இவைகளையும் செய், அதாவது நீ தசம கொடுக்குற இல்லையா, சின்ன சின்ன விஷயங்களை இதையும் செய், அவைகளை விட்டுறாத. அதாவது புதுசா கொடுக்கப்பட்ட இந்த உள்ளான காரியங்கள், விசுவாசம், நீதி, இரக்கம், இதையும் செய், தசம பாகம் போன்ற காரியங்களும் விற்றாதரு, அதுதான் சொல்றாரு. ஓகே, இது மட்டும் தான் ஒரு ப்ரூஃப். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். ஸோ இன்டர்னல் விஷயங்களை ரொம்ப சீரியஸ் அட்ரஸ் பண்றாரு. 24ஆம் வசனம், குருடரான வழிகாட்டிகளை கொசு இல்லாதபடிக்கு வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குறவர்களா இருக்கிற, எவ்வளவு பெரிய ஒரு கம்பாரிசன் சொல்றாரு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. குருடரான வழிகாட்டல இன்னும் எந்த மாதிரி பண்ணிடுறாங்களா, ரொம்ப பர்ஃபெக்ட் இல்லையா? இந்த வேத பாரு, கோசு ஒரு கோசு கூட விடல பிரதர்ன்னு சொல்லிட்டு கொசு இல்லாதபடி வடி கட்டுறாங்களா. ஆனா சித்தாதன் இவ்வளவு பெரிய ஒட்டகத்தை மூழ்கிடுறீங்களேடா, யாரா நீங்க? என்ன அட்ரஸ் பண்ண வராரு அப்படின்னா, நான் ரொம்ப பர்ஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டாட் கூட என் மேல பிழை இல்லைன்ற அளவுக்கு இருக்கிறேன், ஆனா இருக்கிற மோசமான ஆளே நீதான்ற மாதிரி ஸ்ட்ரெயிட்டா, எவ்வளவு ஸ்ட்ரெயிட் அட்ரஸ் பண்றாரு. கொஞ்சம் யோசிச்சு பாரு. நம்மளாம் கொஞ்சம் அப்படி சொன்னாலே கோச்சிக்கிற ஊழியக்காரங்க எதனா சொன்னேன், இவரை மாதிரிலாம் ஸ்ட்ரெயிட்டா அட்ரஸ் பண்ற மாதிரி யாருமே இல்லை, அதனாலதான் அவர் காட், ஓகேவா. அதிகாரத்தோட பிரசங்கிச்சா இருப்பாங்க. மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, போஜன பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிற. திருப்பி திருப்பி எதை அட்ரஸ் பண்ற? டேய், வெளியில நடிக்கிறியடா, வெளியில அப்படியே ரொம்ப பர்ஃபெக்டா காட்டிக்கிறியடா, உள்ள என்ன இருக்குது, உள்ள எவ்வளோ கொள்ளை, இன்னும் நான் பண்ணுகிறீங்க கர்த்தருடைய பேரை வச்சுன்னு, எவ்வளவு அநீதி காணப்படுது. இதைதான் திருப்பி திருப்பி ஃபர்ஸ்ட் வசனத்துல லாஸ்ட் வரைக்கும் என்ன தெரியுமா அட்ரஸ் பண்றாரு? வெளியான காரியத்துல நடிக்காத புரோஜனமே கிடையாது. உள்ளான மனுஷனை பாரு, ஆவியை ஃபோக்கஸ் பண்ண, ஆத்மாவை பாரு, ஆத்மாவை கரப்படாம பார்த்துக்கோ. எல்லாமே முழுக்க முழுக்க இன்டர்னல் திங்ஸ் தான். காட் லீஸ்ட் கேர்ஸ் அபவுட் தி எக்ஸ்டர்னல் ஸ்டப்ஸ். ஓகே, வெளியரங்கமான காரியங்களை ஒரு பொருட்டாக அவர் மதிக்க மாட்டோம். நம்மளுடைய கெத்துக்கு வேணா நம்ம வச்சுக்கலாம். அவருடைய மையம், அவருடைய ஃபோக்கஸ் எல்லாமே உள்ளான மனிதன், உள்ளான காரியம். குருடரான பரிசேயனே,
போஜன பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. திருப்பி திருப்பி நான் ஃபர்ஸ்ட் வீக்கே நான் சொல்லிட்டேன். ஆவிய ஃபோக்கஸ் பண்ணி ஆவிய கிளீன் பண்ற வேலை, ஆத்மாவை கிளீன் பண்ற வேலை, உள்ளான காரியங்களை ஹார்ட்டை கிளீன் பண்ற வேலையை பார்த்தோம்னா வெளியரங்கமான காரியம் ஆட்டோமேட்டிக்கா கிளீன் ஆயிடும். வெளியரங்கமான காரியத்தை மேல ஃபோக்கஸ் பண்ணா அதுல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு உள்ளான காரியங்களை ஃபோக்கஸ் பண்ணலாம், ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்றோம். இந்த மாதிரி தான் திட்டு வாங்கிட்டு இருப்போம். எச்சரிக்கையா இருங்க. போஜன பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படிக்கு அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாகியாப்பா. ஒரு பாத்திரம் கிளீன் பண்ணோம்னா உள்ள கிளீன் பண்ண ஆரம்பிச்சு ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வெளியே பட போகுது. ஆட்டோமேட்டிக் நீ என்ன பண்ற, கப்பு கரையா இருக்குது, வெளியரங்கமான கப்பு வெளியே மட்டும் கிளீன் பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டு போய் உள்ள நாத்த அடிக்குதுடா, அத்தவாட்டி யாரும் எடுத்து ஒரு டீ கூட குடிக்க முடியலடா அப்படின்ற மாதிரி இருக்குது நம்ம லைஃப். அதுதான் அட்ரஸ் பண்றாரு. மாயக்காரராகிய வேத பார்க்கிறே பரிசேரி உங்களுக்கு ஐயோ, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பா இருக்கிறீர்கள். ஏன்? அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும். ஒரு பயங்கரமா அப்படியே ஒயிட் கலர் டூம், ஒரு 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 அலங்காரமா காணப்படும். உள்ளேயோ மரித்தவர்களில் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். பயங்கரமா நாத்து அடிக்கணும். அந்த மாதிரிதான் உங்க வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. 28வது வசனம். அப்படி நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படும். மனுஷன் கண்ணுல நான் எவ்வளவு பரிசுத்தம் தெரியுமா, நான் எவ்வளவு நீதிமான் தெரியுமான்ட்டு வெளியரங்கமான உன்னை ட்ரெஸ்ஸை வச்சோம். ஐயோ ஐயா எப்படி தெரியுமா, ஐயோ இந்த பாஸ்ட் எப்படி தெரியும், ஏன் அவங்களோட ட்ரெஸ்ஸிங்கை வச்சு மக்களுக்கு போடுற கணிப்பு. ஆண்டவர் பேரு என்ன பண்றாரு, உள்ளத்திலோ அவருடைய ஃபோக்கஸ் திருப்பி உள்ளம் ஹார்ட். பாத்தீங்களா, உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். அவருடைய ஃபோக்கஸ். எவனோ ஒருத்தன் மனுஷன் உன்னை அப்படியே உன்னோட ட்ரெஸ்ஸிங் பார்த்து உன்னோட வெளியான காரியங்களை பார்த்து ஐயோ ஐயா மாட்டலாம் வரைய முடியாதுன்னா பெருமைலாம் ஒண்ணுமே கிடையாது. உன் ஹார்ட் எப்படி இருக்குது எனக்கு தெரியும். ஏசப்பா தான் எனக்கு தெரியும் உன் ஹார்ட். அதை மாத்து. வெளியில இந்த எக்ஸ்டர்னல் கமெண்ட்ஸ்ல ஒருமே பிரோஜனமே இல்லை. பரலோக ராஜ்யத்தை சொந்தரிக்க முடியாது. திருப்பி திருப்பி அட்ரஸ் திட்டினே இருக்கிறாரு. மனுஷன் பாக்குற மாதிரி நீதிமன்றம் புறம்பே காணப்படுகிறது, வெளியே பார்க்கறது சூப்பரா இருக்கிறாரு பிரதர், சூப்பரா இருக்கிறாரு சிஸ்டர் தோணு. ஹார்ட் எப்படி இருக்குது? உள்ளத்துல மாயத்தினாலும் அக்கிரமும் அதிகமா காணப்படுது. எச்சரிக்கையா இருங்க, மாத்திக்கொள்ளலாம். காணப்பட சொல்லிட்டு சொல்லி முடியுது. இதோட வசனம் முடியுது. இன்டென்சிட்டி ஹையா இருக்கு. போட்டு திட்டுன்னு போட்டு டாரா அப்படியே நூலா கிழிஞ்சு தொங்க விட்டுறாரு. என்ன விஷயம்? அல்டிமேட்டா ஏசப்பாவுக்கு பிரதானம் உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்மா, காணப்படாதவைகள். ஓகேவா? இன்னமோஸ்ட் ஸ்டப்ஸ். ஓகே, வெளியரங்கமான காரியங்கள் இல்லை, உள்ளான காரியங்கள், உள்ளான மனிதன். ஓகேவா? சோ இந்த மாதம் முழுவதுமா நம்ம பார்த்த பிரகாரம், எஸ்பெஷலா இந்த மந்த் எண்ட்ல நம்மளுடைய ஃபோக்கஸ், லெட் அஸ் ஹாவ் அல்டிமேட் ப்ரையாரிட்டி ஆன் இன்டர்னல் பியூரிட்டி. ஓகேவா? உள்ளான மனிதனை சுத்திகரிக்கிற காரியத்துல இந்த மந்த் எண்ட்ல கடைசியா ஜோம் பண்ணும் போது, இந்த மந்த் எண்ட்ல உள்ளான மனிதனை சுத்திகரிக்கிற இதுல ஹையர் ஃபோக்கஸ் அப்கிரேட்க்கு போகலாம். வெளியான காரியங்கள் அது ஆட்டோமேட்டிக்கா செல்ஃப் பியூரிஃபை ஆயிடும். ஓகேவா? உள்ளான மனுஷனை ஃபோக்கஸ் பண்ணும் போது வெளியான காரியம் ஆட்டோமேட்டிக்கா மாறும். ஸோ இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஃபோக்கஸை இன்னர் மோஸ்ட் காரியங்களை, இதயத்தை சுத்திகரிக்கிற, ஆவியை சுத்திகரிக்கிற, ஆத்மாவை கரப்படாமல் பார்த்துக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணும்போது எல்லாமே ஆவி ஆத்மா சேர்ந்து மூணுமே சேர்ந்து மாறும். இந்த வார்த்தையை கேட்டு நீங்களும் இதுல ஹை ஃபோக்கஸை வச்சு பெரிய மாற்றங்களை உங்க வாழ்க்கையில கொண்டு வருவீங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்க, மிச்சம் எல்லாம் கூட கடுக்கப்படும். ஏசப்பா வாயிலிருந்து திட்டு வாங்குற அளவுக்கு, இந்த மாதிரி இவங்களை மாதிரி திட்டு வாங்குற அளவுக்கு நம்மளும் நியாய தீர்ப்பு நாள்ல போய் நிக்க வேணாம். நல்லது, உண்மையை உத்தமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்துல உண்மையா இருந்தப்பா வா, அநேகத்துல அதிகாரியா வைக்க போ, எஜமானுடைய சந்தோஷத்துல பிரவேசி. அப்படிப்பட்ட வார்த்தைகளை அப்பாவுடைய வாயில இருந்து நம்ம கேட்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான லைஃப் ஸ்டைல் வாழலாம். ஸ்பிரிட் ஃபோக்கஸ் லைஃப் ஸ்டைல வாழலாம். கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை முறையை வாழலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ so much. God bless you.